Hello everyone. Today we are going to see about vegetative reproduction or propagation. Vegetative reproduction or propagation. The reproduction is other name which is called as a propagation. Plants belonging to this category propagate, that means reproduce by a part of their body other than the seeds. ஒரு plants விதையை தவிர்த்து அந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டெம், ரூட், லீஃப் இந்த மாதிரி பகுதிகளில் இனப்பெருக்கம் செஞ்சதுன்னா, புதிய உயிரினத்தை தோற்றுவிச்சதுன்னா அதுக்கு பேர் தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். The structural unit that is employed in place of seed for the propagation of a new plants is called propagal. இந்த propagal அப்படின்னு என்னது? சீடு போட்டால் தான் செடி முளைக்கும். ஆனால் இங்கே சீடே இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு செடி வந்து உருவாகுது. எங்கேருந்து உருவாகுது? ஆஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, சீடை தவிர்த்து ஸ்டெம்மாக இருக்கலாம், பிரான்ச்சஸாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம். இந்த மாதிரி பகுதியில் ஒரு புதிய உயிரினம், அதே போன்ற ஒரு உயிரினம் தோன்றுச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொபகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸ் வேர் இட் இஸ் ஆரிஜின், எந்த இடத்துல தோன்றுது அந்த பகுதி தான் என்ன சொல்லுவாங்க? ப்ரொபகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரங்களில் எந்த பகுதியில் வேணால் ரூட்ஸு, ஸ்டெம்ஸ், லீவ்ஸ் இது எல்லாமே ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கிற மாதிரி இருக்கும். அதை என்ன சொல்லுவோம்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். Generally, methods of vegetative propagation have been further divided into two types. பொதுவாக வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனை ரெண்டு டைப்ஸை நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று நேச்சுரல், another one is called artificial vegetative propagation. Natural vegetative propagation, the technique of propagation in which a portion gets detached from the plant body and function as propagal, naturally is called natural vegetative propagation. இந்த டெக்னிக்கில் பிளான்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு பகுதி தனியாக பிரிஞ்சு வந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குறது பேர் தான் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இட் கேன் பி டன் பை ரூட்ஸ், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ், கிரீப்பர்ஸ் அண்ட் லீவ்ஸ். இது எப்படி சாத்தியமாகும்? பிளான்ஸோட ரூட்டு, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் தரையடி தண்டு, கிரீப்பர்ஸ் அண்ட் தென் லீவ்ஸ் இலைகள், இது எல்லாத்துக்குமே என்ன பண்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கக்கூடிய பண்புகள் ஒரு சில பிளான்ஸுக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பை ரூட்ஸ். ரூட்டு மூலமாக எப்படி ஒரு பிளான்ஸ் வந்து உருவாகுது? மாடிஃபைட் டியூபர்ஸ், இந்த கிழங்கு அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம, அதெல்லாம் டியூபரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடிஃபைடு டியூபரஸ் ரூட் ஆஃப் அ ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். டாப்பியோக்கா, ஆல்வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி யாம், டாலியா, டைனோஸ்போரா, இது எல்லாத்துலேயும் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வந்து நடக்குது. வென் பிளான்டட் இன் சாயில், எப்போ நம்ம சாயிலில் வந்து நெட்டு வைக்கிறோமோ அப்போ வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வந்து நடக்குது. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், தரையடி தண்டு, ரைசோம்ஸ் ஆர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். ரைசோம் அப்படின்னாவே அது வந்து தரைக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் எடுத்துக்கலாம், அதெல்லாம் வந்து தண்டு தான். ப்ரொவைடட் வித் டிஸ்டிங்க்ட் நோடு, அந்த தண்டில் என்ன இருக்கும்? சின்ன சின்ன கணுக்களாக காணப்படும். அண்டு இன்டர் நோடு, அந்த கணு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு கணுக்கள் காணப்படும், இன்டர் நோடெலாம் இருக்கும். டைப்பா, கேனா, ஜிஞ்சர், டர்மரிக், லோட்டஸ், மியூசா பாரடைசியா, மியூசா வாழை மரம் சொல்லல, அதில் எல்லாத்துலேயுமே தரையடி தண்டு காணப்படுது. அப்போ மேலே இருக்கிறதுலாம் என்னது? வாழைத்தண்டுன்னு எடுத்துக்கலாமே. மேலே இருக்கிறது என்னது? தட் இஸ் சூடோஸ்டெம், போலியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் மாதிரி அமைப்பு, அவ்வளோதான். அது உண்மையான ஸ்டெம் எங்கே இருக்குது? தரைக்கு கீழே தான் இருக்குது, தரையடி தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாமே ரைசோம். இங்கே இந்த பிக்சர்ஸை பார்த்து தெரியும், இது எல்லாமே என்னது? தரைக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டு. மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்டூடோஸ்டெம் தான். மேலே இருக்கிறது எல்லாமே
pseudo stems. The original stems are buried under the soil. Next one, corm. Corms are short, swollen, undergrown stems which look like rhizomes. Corms பார்த்தீங்கன்னா rhizome மாதிரியே இருக்கும். Actually it is undergrown stem. குட்டியாக இருக்கும், வீங்கி போன மாதிரி காணப்படும். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா gladiolus, colocasia, crocus, alocasia and etc. Next one, bulbs. Bulbs consist of very short stem. ரொம்ப குட்டிய தண்டு காணப்படும். With closely packed leaves. நெருக்கமாக லீஃபால மூடப்பட்டிருக்கும். Arranged in circles around the stem. அந்த லீஃபெல்லாம் எதை சுற்றிலும் காணப்படும்னா ஒரு ஸ்டெம்மை சுற்றியும் காணப்படும், ஒரு சர்க்கிள் மாதிரி. These leaves are swollen with stored food. அந்த லீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கி போன மாதிரி இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கும் அந்த லீஃபில், அதனால் வீங்கி போன மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்பொழுது ஆனியன், கார்லிக் இதெல்லாமே பல்ப்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டியூபர்ஸ். நியூ பிளான்ட்ஸ் டெவலப் ஃப்ரம் பட்ஸ். புதிய தாவரம் பட்ஸ்லேருந்து வளரும். அண்ட் ரூட்ஸ் க்ரோயிங் அட் த நோட்ஸ். வேர் எங்கேருந்து முளைக்குது? நோட்ஸ்லேருந்து முளைக்குது. நோட்னாது கணுப்பகுதியிலேருந்து முளைக்குது. எதனோட கணுப்பகுதி? இந்த ஸ்டெம் டியூபர்ஸ். ஸ்டெம் டியூபர்ஸோட கணுப்பகுதியிலேருந்து வேர் முளைக்குது. பட்ஸ்லேருந்து புதிய தாவரம் வந்து உருவாகுது. எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, எலியாந்தஸ் டியூபரஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பட்ஸ் இருக்கும். அந்த பட்ஸ் இருந்து என்ன பண்ணும்? புதிய தாவரம் வளர ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய கணுப்பகுதியிலிருந்து வேரெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சக்கர். இதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மின்ட் அண்ட் கிரீசாந்தம் வந்து எக்ஸாம்பிள்ஸு. வென் யூ லுக் அட் த பிளான்ட் கிரீசாந்தமம், யூ கேன் see down there are lot of root like structures are there. That particular structure is none other than that is called as a suckers. Creepers. In creeping stem of the plants, adventitious roots are developed from the nodes to form an aerial shoot such as runners, stolen, offset, aerial stem. Creeping stem அப்படிங்கிறது என்ன? தரையை ஒட்டி அப்படியே படர்ந்து வளரக்கூடியதாக இருக்கும். கிராஸில் காணப்படும். அருகம்புல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க? கீழே பார்க்குறீங்க இந்த பிக்சர்ஸ். ஃபஸ்ட் ஒன்று, இந்த நோடு பகுதியிலிருந்து கணுப்பகுதியிலிருந்து வேர் முளைக்கும். அந்த வேருக்கு பேர் தான் அட்வென்ச்சர்ஸ் ரூட். அதே பகுதியிலிருந்து ஷூட் சிஸ்டம் வளர ஆரம்பிக்கும் மேல் நோக்கி. சப்போஸ் இந்த நடுப்பகுதி ரெண்டு நோடு பகுதியிலையும் கட் ஆச்சுன்னா அது ரெண்டுமே செத்து போகாது. என்ன பண்ணுவோம்? ரெண்டு தாவரமும் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியே ரீப்ரடக்ஷன் வந்து நடக்கும். ரன்னர்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சைனோடான், ஆக்சலைஸ், சென்டலியா. அதே சமயத்தில் ஸ்டோலன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஃப்ரெகாரியா, ஸ்ட்ராபெரி அண்ட் வேலிஸ்னேரியா. ஆஃப்செட் பிஸ்டியா, ஈகார்னியா, வாட்டர் அயாசின் அண்ட் எக்ஸெட்ரா. ஏரியல் ஸ்டெம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒப்பென்ஷியா, சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். லீவ்ஸ். சம் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ் ஆன் தேர் லீவ்ஸ். ஒரு சில பிளான்ஸில் அதனோட லீஃபில் இருந்து அட்வென்ச்சர்ஸ் பர்ட் வந்து தோற்றுவிக்கும். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்பொழுது ப்ரையோபைலம், பிகோனியா, ஸ்டெப்டோகார்பஸ், செயின்ட் பவுலியா, இந்த வகையான பிளான்ஸ் எல்லாமே அட்வென்ச்சர்ஸ் பர்ட் வந்து அதனோட லீஃப்ல இருந்து உருவாகுது. These birds remain dormant when the leaves are attached with plant, but after separation, when it comes in contact with moist soil, develops into new plantlets, that mean buds, which form new plants. இந்த அட்வென்ச்சர்ஸ் பட் லீஃபில் இருக்கும்போது அதிகமாக வளர்ச்சி காணப்படாது. ஆனால் டிட்டாச் ஆகி எப்போ ஈரமாக இருக்கக்கூடிய மாய்ஸ் சாயிலில் விழுதோ அப்போது புதிய மொட்டாகி என்ன பண்ணுதுன்னா வளர ஆரம்பிக்குது. கீழே விழுந்த அந்த பட்ஸ் எல்லாமே புதிய தாவரமாக வளர ஆரம்பிக்கும். கீழே நீங்கள் பார்க்குறது
ப்ரியோபைலம் அதில் பார்க்குறீங்க லீஃப் மார்ஜின் எல்லாமே புதிய தாவரம் வந்து தட் மீன்ஸ் பட்ஸ் வந்து உருவாகுது. இதுதான் என்ன பண்ணும், கீழே விழுந்தது அப்புறமா ஈரமான பகுதியில் சாயில் விழும் பொழுது புதிய தாவரமாக உருவெடுக்கும். இன் கலஞ்சோ பிளான்ட் whole portion of the leaf blade regenerate a new plant. கலஞ்சோ அப்படிங்கிற தாவரத்தில் லீஃப் பிளேடு முழுவதுமே ரீஜெனரேட் ஆகி புதிய தாவரமாக முளைக்கும். இன் சம் ஆஃப் த பிளான்ஸ், ஒரு சில பிளான்ஸில் ஃப்ளஷி ஆக்சிலரி பட்ஸ் தட் டெவலப் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் லீஃப், இந்த லீஃபோட தண்டு பகுதியிலிருந்து நடுப்பகுதியிலிருந்து பட்ஸ் வந்து முளைக்கும். அப்படி முளைச்சதுன்னா அந்த பட்ஸுக்கு பேர் என்னதுன்னா புல்பில்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும் பொழுது டைஆஸ்குவரா, ஆக்சலைஸ், டென்டாரியா, குளோபா, எகேவ், லிலியம். There are special types of fleshy buds that develop in aquatic plants. தண்ணியில் வாழக்கூடிய பிளான்ஸில் ஒரு ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் பட்ஸ் வந்து உருவாகுது. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளான்ஸோட நேமு அட்ரிகுலேரியா. கீழே பார்க்கக்கூடிய இந்த எல்லோ கலராக தான் இந்த அட்ரிகுலேரியாங்கிற பிளான்ஸோட மார்ஃபாலஜி கேரக்டர். ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், செயற்கையாக விதை இல்லாமல் பிளான்ஸோட பகுதியை வச்சு ஒரு முழுமையான தாவரத்தை உருவாக்கக்கூடிய டெக்னிக் பேர் தான் ஆர்டிஃபிஷியல் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அதில் கட்டிங், கிராஃப்டிங், லேயரிங், மைக்ரோ ப்ரொபகேஷன் இந்த தொழில்நுட்பம்லாம் பயன்படுது. அதில் கட்டிங் அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ப்ராக்டிசஸில் பயன்படுத்துகிறாங்க. அங்கே ரூட்ஸ், ஸ்டெம், லீஃப் இது எல்லாமே ஒரு முழுமையான தாவரமாக உருவாக்குறதுக்கு அங்கே பயன்படுத்துகிறாங்க. சம்டைம் த ஸ்டெம் கட்டிங் ஆர் ட்ரீட்டட் வித் ரூட்டிங் ஹார்மோன். சில நேரங்களில் இந்த ஸ்டெம் கட்டிங், இந்த தண்டை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சா முளைக்காது, அது வந்து வேர் வராமல் போகலாம். அப்போ வேர் வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஹார்மோனில் அந்த ஸ்டெம் வந்து டிப் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஏ, ஐஏஏ ஆர் என்ஏஏ, இண்டோல் பியூட்டரிக் ஆசிட். ஐபிஏ, ஐஏஏ அப்படின்னா இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அண்ட் என்ஏஏன்னா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். இதில் ஐபிஏ அண்டு என்ஏஏ ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சிந்தட்டிக் ஆக்சின். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக ப்ரொபகேட் பண்ணுறதுலாம் பயன்படுத்தக்கூடிய ஹார்மோன். சரி, இதெல்லாம் எது எங்கெங்கே பிளான்ஸில் பயன்படுத்துகிறாங்க? இந்த ஹார்மோன் எல்லாமே அட்வென்ச்சர்ஸ் ரூட் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ், சுகர் கேனில் அட்வென்ச்சர்ஸ் ரூட்லாம் வளர ஆரம்பிக்கும். தண்டு பகுதியிலேருந்து ரூட் வளர்கிறதுக்கெலாம் இந்த ஹார்மோன் வந்து உதவியாக இருக்கும். கிராஃப்டிங், இட் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனில் காமனாக பயன்படுத்தக்கூடிய மெத்தட் தான் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் parts of two plants are joined in such a way that they grow as one plant. இரண்டு தாவரங்களோட பகுதியை ஒன்றா இணைத்து ஒரு புதிய தாவரமாக உருவாக்கக்கூடிய மெத்தட். கிராஃப்டிங் இஸ் டன் பிட்வீன் டூ க்ளோஸ்லி ரிலேட்டட் டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸ். டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸ் என்னது? இருபத்திரை தாவரம். அந்த இருபத்திரை தாவரம் க்ளோஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அது ரெண்டாக ஒன்றா சேர்த்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு பிளான்ட்ஸாக உருவாக்க முடியும். அந்த பிளான்ட்ஸுக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாஸ்குலர் கேம்பியம் வந்து காணப்படணும். The rooted supported portion of one plant called a stalk is joined with the twig of another plant called a xeon. என்ன சார் புரியல சார்? இப்போது எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்குது. அது மாமரம் எப்படி இருக்குன்னு ரொம்ப குட்டியாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ தான் வளர்ந்துருக்கு, வளர்ந்த நிலையில் இருக்குது. அந்த மரத்தில் ஒட்டு வைக்க போகிறோம். எந்த செடி கொண்டாந்து ஒட்டு வைக்க போகிறோன்னா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மாமரம். அந்த மாமரத்தில் விளையக்கூடிய அந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போது அந்த கேரக்டர் எனக்கு வேணும். அப்போ என்னோட செடிக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பக்கத்து வீட்டு மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த கிளை இருக்குல்ல, பிரான்ச்சஸ், ட்விங் அப்படின்னு சொல்கிறல, அதுக்கு பேர் என்னென்னா ஜியான். இப்போது
என்னோட பிளான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். தட் மீன் வைல்டு வெரைட்டியாக இருக்கணும். இப்போது இந்த சியான் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா, தட் மீன்ஸ் தட் ஷுட் ஹாவ் அ டிசைரபிள் கேரக்டர். ஆமாம், நமக்கு விருப்பமான கேரக்டர் தான் டிசைரபிள் கேரக்டர். இப்போ எனக்கு என்ன தேவை, என்னோட மரத்தில், என்னோட மாமரத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரியே அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற மாதிரியே டேஸ்ட் வந்து எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணோம், ஒட்டு செடி வைக்கிறோம். எந்த மரத்தோட ஒட்டு செடி வைக்கிறோம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிளையை எடுத்துகிட்டு வந்து என்னோட செடியில் ஒட்டு வைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் கிராஃப்டிங் the stalks and scion cuts are marked in such an oblique manner so that they fix with each other. இப்போ கிராஃப்டிங் மெத்தடில் ஸ்டாக்கும் சியான் ரெண்டு பிளான்ஸுமே கரெக்டாக பொசிஷனில் கட் பண்ணி ஒட்டணும். அப்போ தான் ஃபிக்ஸ் ஆகும் ஒன்றோட ஒன்று. திஸ் ஜாயிண்ட் இஸ் கவர்டு வித் கிளே. இப்போ ரெண்டு செடியும் ஒட்டும் பொழுது அந்த ஜாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், அப்படியே கவர் பண்ணணும், மூடணும். அந்த கவர் பண்ணுறதுக்கு we can use clay, களிமண்ணை பயன்படுத்தலாம். ஆர் a layer of wax, களிமண்ணை தவிர்த்து மெழுகு வந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா காஞ்சி போகும் அந்த இடம். within a few days tissue of stalk and scions combine together to form a new plant. குறுகிய காலத்திலேயே இந்த ஸ்டாக்கும் ஜியான் ரெண்டு பிளான்ஸுமே கம்பைன் ஆகும், ரெண்டுமே இணைஞ்சிடும். இணைஞ்சு என்ன பண்ணும், புதுசாக அந்த செடி உருவாக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள்ஸ் கிராஃப்டட் மேங்கோ, ரோசஸ், ஆரஞ்ச், சீட்லெஸ் கிரேப்ஸ் அண்ட் கோவா, ஆப்பிள், பியர். மெரிட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். It is good for the multiplication of seedless plants. விதை கொடுக்காத தாவரங்கள்லாம் இந்த மெத்தட் மூலமாக இனப்பெருக்கம் செய்ய முடியும். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்க்கும்பொழுது பனானா, சுகர் கேன், பைனாப்பிள் அண்ட் சீட்லெஸ் ஆரஞ்ச் அண்ட் கிரேப், இது எல்லாமே நம்மளால் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ண முடியும். இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். வேகமாக வளரக்கூடிய மெத்தட் இது reproduction. Examples: potato crop requires more than 1 year with the help of seeds. விதை போட்டு பொட்டேட்டோ வளருது அப்படின்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். However, it takes only 3 to 4 months with the help of tubers. ஆனால் நம்ம டியூபர்ஸ் மெத்தடில் நம்ம பொட்டேட்டோ விளைய வைக்கிறோம் அப்படின்னா 3-4 மாதத்துக்குள்ளேயே விளைய வைக்க முடியும். சிமிலர்லி அதை போன்றே லில்லி டேக்ஸ் 4 to 7 years த்ரூ சீட்ஸ். லில்லி அப்படிங்கிற தாவரத்தில் 4-7 வருடம் ஆகும் விதை போட்டு வளர வைக்கும் பொழுது. பட் 1 to 2 years பை பல்ப்ஸ். இந்த பல்ப்ஸ் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம ப்ரொபகேட் பண்ணும் பொழுது 1-2 வருட காலங்கள்லேயே அந்த செடியை நல்லா வளர வைக்க முடியும். பை கிராஃப்டிங் டிசைரபிள் குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட், ஃப்ளவர், சீட் கேன் பி அப்டைன்ட். கிராஃப்டிங் அப்படிங்கிற மெத்தடில் நமக்கு தேவையான குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட், ஃப்ளவர், சீட்ஸ் எல்லாமே நம்மளால் பெற முடியும். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கேன் பி கல்ச்சர்டு பை மைக்ரோ ப்ரொபகேஷன் அண்ட் மைக்ரோ கிராஃப்டிங். மைக்ரோ ப்ரொபகேஷன், மைக்ரோ கிராஃப்டிங் அப்படிங்கிற மெத்தடில் நோய் இல்லாமல் தாவரங்களை உருவாக்க முடியும். பிளான்ஸ் வித் லாங் சீட் டார்மன்சி ஆர் புவர் சீட் வயபிலிட்டி ஆர் புவர் சீட் கேன் பி ப்ரொபகேட்டட் வெஜிடேட்டிவ்லி. சில விதைகளால் விதைக்கும் பொழுது சரியாக முளைக்காது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ள விதைகள் எல்லாமே, அந்த செடிகள் எல்லாமே வெஜிடேட்டிவ் மெத்தடில் நம்மளால் அந்த செடிகள்லாம் வளர்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தா சைனோடான், டாக்டிலான், lawn grass, dug grass or permada grass. Good quality and better yield varieties can be preserved for a long duration in offsite collection. Good quality and better yield varieties can be
preserved for a long duration in off-site collection. நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் அதிகப்படியாக விளைச்சல் தரக்கூடிய தாவர வகைகள் எல்லாமே நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும், பாதுகாக்க முடியும். ஆஃப்-சைட் அப்படிங்கிற மெத்தடில், ஹெர்பேரியம் அப்படிங்கிற மெத்தடில், பொட்டானிக்கல் கார்டன் இந்த மாதிரி வகையில் நம்மளால் இந்த செடிகளை பாதுகாக்க முடியும், ப்ரிசர்வ் பண்ண முடியும். It gives 100% genetic similarity to their parents. இந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மெத்தட் மூலமாக 100% ஜெனட்டிக்ஸ் வந்து சிமிலராக காணப்படும் பேரண்ட்ஸுக்கும் அதுலேருந்து வரக்கூடிய பிளான்ட் சாப்ளைங்க்கும் யங் ஒன்க்கும். எக்ஸாம்பிள் we can say clone. Demerits of vegetative propagation. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனோட தீமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, diseased parents always give diseased clone. ஒரு தாவரத்துக்கு நோய் இருக்குது அப்படின்னா அந்த தாவரத்தை நம்ம வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மெத்தட் மூலமாக புதிய தாவரம் உருவாக்கும் பொழுது அந்த புதிய தாவரம் கூட டிசீஸாக தான் இருக்கும். வெஜிடேட்டிவ் ஆர்கன் cannot be preserved for long duration like comes, that mean stalk of a sugar cane. இப்போ வெஜிடேட்டிவ் ஆர்கன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுகர் கேன்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நாளைக்கு நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியாது, பாதுகாக்க வைக்க முடியாது, காஞ்சி போகும். Vegetative propagation do not cause any variation in plantlets, thus decrease the adaptation power. Vegetative propagation method மூலமாக வேரியேஷன் உள்ள பிளான்ட்ஸை நம்மளால் கொடுக்கவே முடியாது, அதாவது ஜீன் வேரியேஷன் நடைபெறாது. அதனால் அதனோட குவாலிட்டி எல்லாம் குறைய தொடங்கும். அதே சமயத்தில் அடாப்டேஷன் பவர், தன்னை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய அந்த திறன் எல்லாமே புதிய தாவரங்களுக்கு இருக்காது. There is absence of dispersal mechanism. சீட் டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்லுவோம். விதை வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து தனியாக போகும், இல்லை காற்றில் பறந்து போகும். எதற்காக பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் நடக்கிறதுக்கு, அவே ஃப்ரம் த மதர் பிளான்ட்ஸ். ஸோ அந்த திறன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் இன் அ பர்டிகுலர் ஏரியா காசஸ் ஓவர் க்ரௌடிங். இப்போ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மெத்தட் மூலமாக புதிய தாவரங்களை உருவாக்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில் நம்மளால் உருவாக்க முடியும். அதனால் அங்கே ஓவர் க்ரௌடிங் தான் இருக்கும். இட் ரிசல்ட் இன் இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இதனுடைய விளைவாக அதே வகையான பிளான்ட்ஸுக்கு இடையில் காம்படிஷன் ஏற்படும். எப்படி? நியூட்ரிஷன் அதிகமாக கிடைக்காது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறதில் பிரச்சனை ஏற்படும் பிகாஸ் ஆஃப் ஓவர் க்ரௌடிங். இதெல்லாமே demerits. Significance of vegetative propagation. Vegetative propagation ஓட அவசியம் என்னது? It is the only method of reproduction in those plants which have lost their capacity to produce seeds. விதை கொடுக்க முடியாத தாவரங்களுக்கு எல்லாமே வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுங்கிற மெத்தடில் நம்மளால் புதிய தாவரங்களை உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா, சீட்லெஸ் கிரேப்ஸ், ஆரஞ்ச் எக்ஸெட்ரா. The plants which produce small quantities of seeds. ஒரு சில தாவரம் விதை கொடுக்கக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் புவர் வயபிலிட்டி, அந்த முளைக்கக்கூடிய திறனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரொலாங்டு சீட் டார்மன்சி, முளைக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். இந்த வகையான பிளான்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுங்கிற மெத்தடில் உருவாக்க முடியும். அதனுடைய எக்ஸ்பென்சிவ் ரொம்ப கம்மி தான். Production of plants is more as compared to seeded plants. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுங்கிற மெத்தடில் அதிகப்படியான பிளான்ஸை நம்மளால் உருவாக்க முடியும் ஒரு விதை போட்டு வளர வைக்கிறது காட்டிலும். The greatest advantage of this method is that a genotype of plant can be retained and multiplied indefinitely without any change or variation. ஒரு பிளான்ஸு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அதோட ஜீனோடைப் மாற்றாமல் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஒரே வகையான ஜீனு, அந்த பிளான்ஸோட குவாலிட்டி அதெல்லாம் நம்மளால் நிலைத்து வைக்க முடியும் பல வருடங்களுக்கு. ஏன்னா அதில் எந்த ஒரு வேரியேஷனும் நடக்காது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுங்கிற மெத்தடில். அப்போ அதனோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும். இது எல்லாமே வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனோட அவசியம்.